இன்னைக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் புதினா சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவு புதினாவை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுந்து, கொஞ்சமாக மல்லாட்டை பயிறு, 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் செவந்ததும் இதில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த புதினா பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தண்ணிச்சத்தும் நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சாதத்தை போட்டு கிளறி இறக்கணுன்னா நம்மளுடைய சூப்பரான புதினா சாதம் ரெடி. குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம லஞ்ச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். புதினா நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லச்சு வ்ளாக்ஸ்.